நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்துவிட்டது. வெற்றி பெற்ற அனைவருக்கும், ஆட்சி அமைக்கும் அனுரகுமார திசாநாயக்க அரசுக்கும் எனது வாழ்த்துக்கள் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இத்தொடர்பில் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: நாட்டின் தேசிய தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்ற கொழும்பு தலைநகர் மாவட்டத்தில் தமிழர் பிரதிநிதித்துவத்தை இரட்டிப்பு ஆக்க நமது கட்சி எடுத்துக்கொண்ட முயற்சி வெற்றி பெறவில்லை. இன்றிலிருந்து ஒரு தமிழர் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போய்விட்டது. இதையிட்டு நான் மன வருத்தம் அடைகின்றேன். எனினும் கொழும்பு தலைநகர் மாவட்டத்திலிருந்து தமது 2 பிரதிநிதித்துவங்களை தக்க வைத்துக் கொண்டு என்று அதை 3ஆகவும் அதிகரித்துக் கொண்ட சகோதர தமிழ் பேசும் முஸ்லிம் உடன்பிறப்புகளை எண்ணி மகிழ்ச்சி அடைகின்றேன். அடித்துள்ள அரசியல் அலையின் மத்தியிலும் மக்கள் எமது வேட்பாளர்கள் போட்டியிட்ட 7 மாவட்டங்களில் 2,37,123 வாக்குகளை எமது வாக்காளர்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு வழங்கியுள்ளார்கள். அவர்களுக்கு விசேட நன்றிகள். பல இனங்கள் வாழும் ஒரு நாட்டில் ஒவ்வொரு இனமும் தமது பிரதிநிதித்துவத்தை தக்க வைத்துக் கொள்வது, அதிகரிப்பது இயல்பான ஜனநாயக உரிமை செயல்பாடுகளாகும். ஆனால் கொழும்பு தலைநகர் மாவட்ட தமிழர் பிரதிநிதித்துவம் தொடர்பில் அது இன்று சாத்தியப்படவில்லை. இதை கண்டு மனவருத்தம் அடைகின்றேன். 2010ஆம் ஆண்டு கண்டி மாவட்டத்தில் தமிழர் பிரதிநிதித்துவத்தை பெற ஒரு கட்சி தலைவராக மேற்கொண்ட முயற்சியின் போது இத்தகைய ஒரு வெற்றி அடையாத சூழலை நான் எதிர்கொண்டேன். பின்னர் நான் சாம்பலிலிருந்து எழுந்து வந்தேன். அது வரலாறு. ஆனால் அப்படி போராடி பெற்ற கண்டி மாவட்ட தமிழ் பிரதிநிதித்துவம் இன்று இல்லாமல் போயுள்ளது. அதையிட்டும் நான் கவலை அடைகின்றேன். நடந்து முடிந்த தேர்தலில் கட்சியின் சக கொழும்பு மாவட்ட புதிய வேட்பாளர் தம்பிலோசன் புதிய அனுபவங்கள் பலவற்றை கற்றுக்கொண்டார். கடும் முயற்சியாளர், சமூக பற்றாளரான அவருக்கு எனது பாராட்டுக்கள். அவரது எதிர்காலம் சிறப்பாக அமையும். கடும் அரசியல் அலையின் மத்தியில் தமிழ் வாக்காளர் சிறுபான்மையாக வாழும் ஏனைய இரத்தினபுரி, கேகாலை, கண்டி, பதுளை, கம்பஹா ஆகிய மாவட்டங்களில் போட்டியிட்ட எமது வேட்பாளர்கள் அனைவருக்கும் எனது பாராட்டுக்கள். கொழும்பு தலைநகர் மாவட்டத்திலிருந்து தமது 2 பிரதிநிதித்துவங்களை தக்க வைத்துக் கொண்டு என்று அதை 3ஆக அதிகரித்துக் கொண்ட தமிழ் பேசும் சகோதர முஸ்லிம் உடன்பிறப்புகளுக்கு எனது இதயபூர்வ பாராட்டுகள் என்று வாழ்த்தியுள்ளார்.